வரலாற்றின் மூலமாக இந்த நிகழ்ச்சியில் பங்கெடுத்த இனிய சகோதரிகளுக்கும் எங்கள் பாவேந்தன் பாரதிதாசனுடைய வழித்தோன்றலாக கண்ணீர் குரலோடு எங்கள் மூதாதையர்களின் பாடலை பாடி தொடங்கிய நல்ல உள்ளங்களுக்கும் மேடையில் வந்து வாழ்த்துறை வழங்கிய அத்துணை தமிழ் சமூகத்தின் உரிமைகளுக்காக களத்தில் நின்று போராடிய போராளி இயக்கங்களின் தோழமைகளுக்கும் இந்த மாநாடு இவ்வளவு மிக சிறப்பாக ஒரு ஒழுங்கு செய்யப்பட்ட இந்த அரங்கத்தில் நடைபெறுவதற்கு முழு காரணமாக இது ஜனநாயக ரீதியாக அனுமதித்த இந்த அரசாங்கத்தின் அதிபர்களுக்கும் இந்த இடத்தை வழங்கிய இந்த நிர்வாகத்திற்கும் குவைத்தில் நடைபெறுகின்ற இந்த நிகழ்ச்சியை தங்கள் சமூக வலைதள ஊடகங்களின் மூலமாக உலகத்தில் வாழ்கின்ற தமிழ் மக்களுக்கு எடுத்துச் செல்கின்ற அனைத்து பத்திரிகை ஊடக சமூக வலைதள நண்பர்களுக்கும் இந்த நேரத்தில் என் நெஞ்சார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சியில் இன்றைக்கு பங்கெடுத்துக் கொள்வதற்கான சூழல் திடீரென்று ஏற்பட்டு எங்கள் கிராமத்தில் இருந்து எங்களோடு பழகிய தோழர் வருகிறார் என்கிற உணர்வோடு தன்னை இணைத்துக் கொண்டு சாதலுக்கு நெருக்கமாகி வருகிறது நிகழ்ச்சியில் பங்கெடுத்த அருமை தம்பி ராஜா பொறியாளர் அவர்களுக்கும் நான் நன்றி சொல்லுகிறேன். மிகச்சிறப்பான ஒளி வாங்கி புகைப்பட கருவிகள் அனைத்தையும் பயன்படுத்துகின்ற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நான் இந்த வாழ்வுரிமை என்பதை குறித்து கொஞ்சம் அதிக நேரம் பேச வேண்டும் என்ற ஆவலோடு வந்தேன். அப்போதுதான் இங்கே தங்கள் சொந்த மண்ணிலிருந்து பல்லாயிரக்கணக்கான மைல்கள் கடந்து கடல் கலந்து தங்கள் உழைப்பின் முதலத்தையும் ஒன்றாக்கி வேர்வை சிந்தி உழைக்கின்ற நீங்கள் நம்முடைய தாயக மண்ணில் என்ன நடைபெறுகிறது, தமிழ்நாட்டில் என்ன நடைபெறுகிறது, தமிழ்நாட்டு உள்ளடக்கிய இந்திய ஒன்றிய அரசு எவ்வாறு நம்மை நடத்துகிறது, எவ்வாறு தமிழ் சமூகத்தின் வாழ்வுரிமை பாதிக்கப்படுகிறது என்பதையெல்லாம் பட்டியலிட்டு மிக விரிவாக உங்களோடு ஒரு கலந்துரையாடல் கூடிய ஒரு கூட்டமாக ஒரு மாநாடாக இதை நடத்த வேண்டும் என்று நான் விரும்பினேன். இவ்வளவு சிறப்பான ஒரு மாநாட்டை தன் கடுமையான உழைப்பின் காரணமாக தனக்கு கிடைத்த அருமை தம்பிகள் சக தளபதிகளை கொண்டு தமிழன் சாகுல் மிகச்சிறப்பாக நடத்தியிருக்கிறார். அவருக்கும் அவருடைய குழுவிற்கும் ஒரு தாயகம் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைமையின் சார்பாக நான் ஒருங்கிணைத்து நடத்தி வருகின்ற 120க்கும் மேற்பட்ட கிட்டத்தட்ட 150 அமைப்புகள் தமிழர் வாழ்வுரிமை கூட்டமைப்பில் அத்தனை இயக்கங்களின் சார்பாக இந்த வளைகுடா நாட்டில் குவைத் மண்ணில் தமிழர் வாழ்வுரிமை என்றும் இயக்கத்தை தொடங்கி தொன்று தொட்டு தமிழ் சமூகத்தில் போராடி வருகின்ற பிரச்சனைகளை குறித்து கவலை கொள்ளுகிற ஒரு இளைய தலைமுறையை தயார் செய்து எனக்கும் பின்னால் அணிவகுப்பதற்கான வாய்ப்பை உருவாக்கி தந்த சாகுல் உள்ளிட்ட அத்தனை தோழர்களுக்கும் இருகரம் கூப்பி நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவிக்கிறேன். எல்லாரும் கேட்கலாம், எல்லாரும் வேற வேற கட்சி பேர் வச்சிருக்காங்க, நீங்க என்னங்க வாழ்வுரிமை கட்சின்னு வச்சிருக்கிறீங்க அப்படின்னு. ஆம், இன்றைக்கு சொந்த மண்ணில் தாயக மண்ணில் தமிழ் மண்ணில் நாம் நம்முடைய வாழ்வுரிமையை கொஞ்சம் கொஞ்சமாக இழந்து வருகிறோம். அதனுடைய வெளிப்பாடுதான் பழனி பாபா, மாவீரன் தமிழரசன், புலவர் கலிய பெருமாள், அவரைத் தொடர்ந்து வீரப்பனார், இது போன்று எண்ணற்ற அந்த மண்ணில் தோன்றி மறைந்த போராளிகள் எடுத்த பல்வேறு அரசியல், அதற்கு பின்னால் ஜனநாயக ரீதியாக ஐயா பழ நெடுமாறன், அண்ணன் வைகோ, அண்ணன் திருமா போன்ற பல்வேறு அரசியல் ஆளுமைகள், ஏன் மருத்துவர் ராமதாஸ் ஐயா கூட பல ஆண்டு காலம், இவர்கள் எல்லாம் செய்த அந்த அரசியலுடைய வீழ்ச்சியாகத்தான் வேல்முருகனாகிய நான் எந்த வாழ்வுரிமை இந்த மண்ணில் மறுக்கப்படுகிறதோ அந்த வாழ்வுரிமை களத்தில் சாதியாய் மதமாய் கட்சியாய் பிரிந்து கிடக்கிற என் அனைத்து தாய் தமிழ் உறவுகளையும் ஒரே குடையின் கீழ் கொண்டு வந்து மறுக்கப்படுகின்ற தமிழ் சமூகத்தின் வாழ்வுரிமைக்காக களத்தில் போராடுகிற ஒரு அரசியல் கட்சியாக நாங்கள் நிற்கிறோம். தேர்தல் அரசியல் என்பது 99.9%, அதில் 1% தான் நமக்கான தேர்தல் அரசியல். மீதி 99% ஆண்டாண்டு காலமாக தமிழர் மண்ணில் நிலவிய பல்வேறு உரிமைகளை தொடர்ந்து எம்மை ஆளுகின்ற ஒன்றிய அரசுகளால் பறிக்கப்பட்டு வருகிறது. இன்றைக்கு பேசுபொருளாக இருக்கிற நீட்டாக இருக்கலாம், கச்சத்தீவாக இருக்கலாம்,
இன்றைக்கு முல்லை பெரியார் பிரச்சனையாக இருக்கலாம், பாலாற்று பிரச்சனையாக இருக்கலாம், காவேரியாக இருக்கலாம், தமிழர்கள் மீன்பிடிக்க செல்கின்ற போது சுட்டு படுகொலை செய்கின்ற சிங்கள பௌத்த பேரினவாத அரசின் அடாவடி தனங்களாக இருக்கலாம், அல்லது பாசிய பாரதிய ஜனதா பொறுப்பேற்ற பிறகு கொண்டு வந்திருக்கிற இன்றைக்கு ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரே மொழி ஒற்றை மதம் என்கிற பாசிச கொள்கை கோட்பாடுகளாக இருக்கலாம். புதிய கல்விக் கொள்கையினூடாக திணிக்கப்படுகின்ற சமத்துவமற்ற கல்வி முறையாக இருக்கலாம். நம் மண்ணில் சுரண்டப்படுகின்ற வரிகளை கொண்டு போய் டெல்லியிலே வைத்துக்கொண்டு பிச்சை பாத்திரம் ஏந்தி வாருங்கள் என்று கூக்குரலிடுகின்ற நிர்மலா சீதாராமன்களாக இருக்கலாம். இது எல்லாம் என் தமிழ் சமூகத்தில் வாழ்வினை பறிக்கின்ற அநீதியான செயல்கள். எங்கள் மண்ணில் எங்கள் சாலைகளில் நாங்கள் கடந்து செல்வதற்கு 10 கிலோமீட்டர் 30 கிலோமீட்டருக்கு சுங்கச்சாவடிகளை அமைத்துக் கொண்டு அம்பானிகளும் அதானிகளும் பெரும் பணக்கார கார்ப்பரேட் நிறுவனங்களும் ராப்பகல் கொள்ளையில் ஈடுபடுகின்ற சுங்கச்சாவடி கட்டண கொள்ளையாக இருக்கலாம். எல்லாவற்றிற்கும் மேலாக குவைத் நாட்டில் வாழ்கின்ற எனது உறவுகளே, உங்கள் பிள்ளை செல்வங்கள் நீங்கள் கஷ்டப்பட்டு உழைத்து வேர்வை சிந்தி இன்றைக்கு இந்த அனல் காற்றை சுவாசித்து இந்த புழுதி காற்று புயலை எதிர்கொண்டு நீங்கள் ஈட்டுகின்ற பொருளை கொண்டு அந்த மண்ணில் உங்கள் பிள்ளை செல்வங்களுக்கான மேல்நிலை கல்வி உருவாக்கி தருவதற்கான வாய்ப்பு இன்றைக்கு இருக்கிறதா என்பதை நாம் சிந்திக்க தொடங்க வேண்டும். ஏன் ஏற்கனவே நம்முடைய தமிழ்நாட்டில் இருந்த பல்வேறு நடைமுறைகள் இன்றைக்கு ஒன்றிய அரசால் திட்டமிட்டு பறிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக தமிழ்நாட்டில் இருக்கின்ற ஒன்றிய அரசு பதவிகளில் நம்முடைய தமிழ் சமூகத்திற்கு கிடைக்க வேண்டிய நியாயமான உரிமைகள், உங்களுடைய பிள்ளை செல்வங்கள், உங்கள் பேர பிள்ளைகள், உங்கள் வாரிசுகள் படிக்க வேண்டிய அத்தனை உயர்கல்வி நிறுவனங்களிலும் இன்றைக்கு தமிழ்நாட்டை சாராதவர்கள், தமிழ்நாட்டை தாயகமாக கொண்டாதவர்கள், 2000 அப்பாலுக்கு மேல் ஒரே மொழியை தாய்மொழியாக கொண்டவர்கள் திட்டமிட்டு திணிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். நீட் என்கிற தேர்வில் இன்றைக்கு தமிழ் சமூகத்தின் பிள்ளை செல்வங்களுக்கு கிடைக்க வேண்டிய மருத்துவக் கல்லூரி இடங்களில் இன்றைக்கு 75% மேற்பட்ட இடங்களை தமிழ் சமூகத்தின் பிள்ளைகளின் படிப்பை தட்டி பறித்து தனதாக்கிக் கொள்கிற சூட்சமம் இன்றைக்கு ஒன்றிய பாரதிய ஜனதா அரசுகளால் திட்டமிட்டு நிறைவேற்றப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. இன்றைக்கு பிஜி என்று சொல்லக்கூடிய மருத்துவ உயர் படிப்பு நான் சொல்வது போல் 90% இடங்கள் தமிழ் சமூகத்திற்கு மறுக்கப்படுகின்றன. நம்முடைய மாணவ செல்வங்களுக்கு கிடைக்கப்பெறவில்லை. இன்றைக்கு பிஜிக்கு மேலே சூப்பர் ஸ்பெஷாலிட்டி என்று சொல்லக்கூடிய மருத்துவம் நம்முடைய சென்னை மருத்துவக் கல்லூரி, கீழ்ப்பாக்கம் மருத்துவக் கல்லூரி, ஸ்டாலின் மருத்துவக் கல்லூரி போன்ற பழமை வாய்ந்த வரலாற்று சிறப்புமிக்க மருத்துவக் கல்லூரிகளில் நம்முடைய பிள்ளை செல்வங்கள் படிக்க வேண்டிய உயர் மருத்துவ கல்விக்கான இடங்களை இந்த நீட் என்பதை கொண்டு வந்து திணித்து நம்முடைய பிள்ளைகளை வெளியேற்றி வட இந்தியக்காரர்களுக்கு அது சிறப்பு விதிக்கப்படுகிறது. ஒரு பிஜி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவம் படிப்பதற்கு தமிழ்நாட்டு மக்களாகிய நாம், நீங்கள் வெளிநாடுகளிலே உழைத்து அந்நிய செலவாய் ஈட்டி தருகின்ற உங்களுடைய உதவிக்கு வருகின்ற உழைப்பில் சார்ந்த ஊதியம், இவை அனைத்தும் ஒரு மாணவனுக்கு 5 கோடி ரூபாயிலிருந்து 10 கோடி ரூபாய்க்கு மேல் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனைக்கு தமிழக அரசு செலவிடுகிறது. ஆனால் அந்த படிப்பை 17 இடங்கள் இன்னைக்கு ஸ்டாலின் மருத்துவக் கல்லூரியில் இருக்கிற இடங்களை 15க்கும் மேற்பட்டவரை இன்றைக்கு குறிப்பிட்ட ஒரு மொழியை தாய்மொழியாக கொண்டவர்கள் கைப்பற்றிக் கொள்கிறார்கள். இது திட்டமிட்ட மிகப்பெரிய அனுமதி. தமிழ் சமூகத்துடைய வாழ்வு உரிமை, கல்வி உரிமை, வேலைவாய்ப்பு உரிமை இன்றைக்கு ஒன்றொன்றாக பறிக்கப்படுகிறது. அதனால்தான் நான் கட்சி தொடங்குகின்ற போதே எல்லாரும் தலைப்புகளை வேறு வேறாக வைக்கின்ற போது நான் தமிழக வாழ்வு உரிமை கட்சி என்பதை நான் வைத்தேன். காரணம், ஐயா பெரியார்